ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து டீப் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சர்ப்ளஸ் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வந்து வேரியஸ் கேடர்ஸ் ஆஃப் செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆன் அக்ரிமெண்ட் பேசிஸ் 3 இயர்ஸ் வந்து ஆஸ் பர் த சாங்ஷன் ஆஃப் செக்ஷன் நம்பர் 19 தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் இதில் பொறுத்தளவு 2016 ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இதோட நம்பர் வந்து 2018 28/2025 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவங்க லெட்டர் வந்து ஏற்கனவே 3/4/2025 கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த செக்ரட்டரி கவர்மெண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டெய்ரிங் ஃபிஷரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, அது மாதிரி பார்த்திங்கன்னா அடிஷ்னல் செக்ரட்டரி டு ரூரல் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஹைவேஸ் அண்ட் மைனர் போர்ட், அதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ், இது மாதிரின்னு சொல்லிட்டு வரிசையாக லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸே இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அடிஷ்னல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அண்ட் டூரிசம் அண்ட் அதர் திங்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் they were sharing like this. On the basis of that, due to the administrative mismanagement over the years, also appointment of excess staff, ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே நடந்திருக்கிறதாகவும் நிறைய வருஷத்தில் இதனால் அப்பாயின்மெண்ட்டை வந்து எக்ஸஸ் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. இதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா சிவியர் ஃபினான்ஷியல் பேர்டன் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்ததுனாலையும் அந்த கவர்மெண்ட் வந்து இதை அப்பீல் பண்ணி அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1928 ஆக்ட் படி, ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி 2013 ஆக்டின் படியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிகம் த ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எந்தெந்த ஃபாலோயிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரீடிப்ளாய்மெண்ட் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாஃப், ரிவிஷன் ஆஃப் பிளாக் கிராண்ட், கன்வெர்ட்டிங் த யூனிவர்சிட்டி இன்டு அஃபிலியேஷன் டைப், டேக் ஓவர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பை கவர்மெண்ட், சாங்ஷன் ஸ்பெஷல் ஃபினான்ஸ் பேக்கேஜிங் டு இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி இஷ்யூ ஆஃப் ரீடிப்ளாய்மெண்ட் சர்ப்ளஸ் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆஃப் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எக்ஸாமைன் பண்ணி கன்சல்ட் பண்ணி வைஸ் சான்சலர் ஆஃப் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கன்சல்ட் பண்ணி தான் சொல்லி இந்த வேரியஸ் மீட்டிங்லாம் வச்சு ரீப்ளாய்மெண்ட் சர்ஃபாசிங் ஸ்டாஃபையும் நான் டீச்சிங் ஸ்டாஃபையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்கள கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எல்லா இடத்துலையும் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாமே இதுக்கு கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்க வந்து 3 இயர்ஸ் பீரியட் ஆஃப் ஓவர் 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் படி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு படித்த லெட்டர் ரெஜிஸ்ட்ரார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியின் பொறுத்தபடி சர்ப்ளஸ் ஸ்டாஃப் மிகை பணியாளர்களாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், செக்ரட்டரியேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் டோட்டலாக 1368 ஸ்டாஃப் மெம்பர்ஸை வந்து கம்ப்ரைசிங்கில் எடுத்து 82 டீச்சிங் ஃபேக்கல்ட்டியும் 1286 நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி எல்லாத்தையும் அடிஷ்னலி அவங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபைட் அஸ் சர்ப்ளஸ் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீடிப்ளாய்மெண்ட் பொறுத்து பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் அவங்கள வந்து இப்போ பணியமர்த்த போகிறாங்க. 1366 சர்ப்ளஸிங் டீச்சிங்கில் மொத்த ஃபேக்கல்ட்டியில் 82 பேர் வந்து இப்போ ஆசிரியர் பணியாளர்கள், அது வந்து 1286 வந்து ஆசிரியர் இல்லா பணியாளர்கள். ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை பொறுத்தளவு செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இது மாதிரி அக்கார்டிங் டு தட் 2லேருந்து 33 மேலே வரிசையாக படித்தோம். பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டீட்டெயில் ரெக்குவயர்மெண்ட்டு நான் டீச்சிங் எத்தனை பேர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுறாங்கிறதையும் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதோட டிசைடட் தட் 377 டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வந்து வேரியஸ் கேட்டகரி அண்ணாமலை ஸ்டாஃப் அவங்க வந்து அனெக்சரில் சொன்ன மாதிரி டைப்பிஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர்னு சொல்லிட்டு 375 பேர் கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் த்ரூ ரீடிப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு இது வரிசையாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தி ஹோல் தட் இந்த கன்சர்ன்ட் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்டு அண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே இஷ்யூ பண்ண நெசசரி சர்ப்ளஸ் ஸ்டாஃப் எல்லாம் சொன்னதுக்கு படி செக்ஷன் நம்பர் 19 படி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் இவங்களுக்கு வந்து பீரியட் ஆஃப் இயர்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ண இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே ஆன் தி ஹோல் இது எல்லாமே ஃபர்தராக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் யார் என்னென்னங்கிறதையும் அதை அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
20/8/2025 படி. ஸோ ஒவ்வொரு பப்ளிக் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் லைக் இப்போ டைப்பிஸ்ட்னா பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், செக்ரட்டரி, இவங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் அதில் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்பராக இருக்கிறவங்களையும் இவங்கள மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன் தி ஹோல் தட் இதில் நீங்கள் லிஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் as well as அவங்க வந்து எந்தெந்த இடத்துல டிப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களை டிப்ளாய்மெண்ட் பண்ணி இவங்களை வந்து மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹெல்ப்பராக இருக்கலாம். அது மாதிரி அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எம், ஹெச்என்டியூடி, எல்டபிள்யூ, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இப்போ நான் மேலே சொன்ன பார்த்தீங்களா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேரையும் வந்து எந்தெந்த இடத்துல அவங்கள டிப்ளாயின் பண்ணுறாங்க, அவங்களோட ஜாயினிங் டேட் என்ன டைமு, அது மாதிரி வந்து அவங்களுக்கான சர்வீஸ் எந்த வருஷம் வந்து முடியுது அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பர் as well as ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எகெயின் அது மாதிரி ஆஃபீஸ் இவங்க சொன்ன இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங்கும் வேரியஸ் இடத்துல ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த சென்ஸ் டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஆரம்பித்து இது மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃப் ஃபிஷரி அண்ட் ஃபிஷரி வெல்ஃபேர், அதுக்கப்புறம் கமிஷனரிஸ் ஃபார் கமிஷன் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமிஷன் ஆஃப் டூரிசம், டைரக்டரேட் ஆஃப் அர்பன் அண்ட் ரூரல் சீலிங் அண்ட் அர்பன் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற கண்டிஷன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அக்ரிமெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுறது செக்ரட்டரியேட் அண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த பேசிஸ் ஆஃப் 3 years தான் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த 3 yearsல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ரீஜனல் மெடிக்கல் ப்ராக்டிஷன் வந்து ஜாயின் பண்ணுற நேரத்தில் அவங்க வந்து கொடுத்துடணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சர்ப்ளஸ் அண்ட் நான் டீச்சிங் அண்ட் டீச்சிங் இவங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் வந்து யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கான ரெக்கார்டு எதுவும் வந்து ஜென்யூன் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணலை அப்படிங்கிறதும், அது மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ரிலீவிங் ஆர்டர் அந்த சர்வீஸ் புக் இது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். அதேமாதிரி பென்ஷன், அவங்களுக்கு வந்து சேலரி கான்ட்ரிபியூஷன், அப்புறம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு சிபிஎஸ் சர்ப்ளஸ் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் 1/4/2023 அப்புறம் அப்ளை பண்ணாங்களோ அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கான ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சர்ப்ளஸ் ஃபேக்கல்ட்டி, நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆன் தட் தே ஆர் நாட் ரெக்கார்டட் அஸ் அ மெம்பர் ஆஃப் த சர்வீஸ். ஸோ அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தே ஆர் அப்பாயிண்டட் இன்க்ளூடட் ஷல் நாட் என்டைட்டில் ஃபார் தி ரீசன் த சச் அப்பாயின்மெண்ட் ஏதாவது ப்ரிஃபரன்ஷியல் கிளைமோ எனி அதர் அப்பாயின்மெண்ட் இந்த எனி அதர் சர்வீஸ் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இவங்களுக்கு கொடுத்துருக்க இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக 12 நாள் கேஷுவலி, 30 days வந்து ஏர்ன்டு லீவ் பர் இயர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் தர் அக்ரிமெண்ட் இந்த இவங்களுக்கு எலிஜிபிள் என்னன்னா 54 days மெடிக்கல் லீவ். இந்த 3 வருஷத்துக்கு 54 days வந்து மெடிக்கல் லீவ் உண்டு. இதுவே டீச்சிங் நான் டீச்சிங் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் வந்து தே ஆர் நாட் இன்டெல்ஜ் இன் எனி அதர் டெரிட்மெண்டல் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நாங்கள் எதுவும் நீங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூரிங் த அக்ரிமெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஷுட் நாட் ரெக்வஸ்ட் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆர் ரெவிஷன் பேக் டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு திருப்பி போகிறதோ இல்லை நாங்கள் கொடுத்தது வந்து எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பீரியட் ஆஃப் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சர்ப்ளஸ் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஆஃப் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த அக்ரிமெண்ட் பேசிஸில் தான் அது கவுண்ட் பண்ண போகிறோம். சர்வீஸ் பெனிஃபிட்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ கவர்மெண்ட் வந்து டஸ் நாட் confer any seniority among the surplus teaching and non-teaching of அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பிஜிடிஆர்பி அண்ட் நெட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸ்க்கான டீட்டெயில் இப்போ ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறதுக்கான லிங்க் இந்த இப்போ கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக அதுக்கான மெட்டீரியல்ஸ் இப்போ வந்து பிஜிடிஆர்பிக்கோ இல்லை வந்து நெட் செட்டுக்கோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் இந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து ஒன்றா நம்ம ஆட் பண்ணுறோம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ஆட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கீழே நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, அதை பார்த்துங்க. அது மாதிரி இப்போ கிளாஸ் லைவாக போய்ட்டுருக்கு. கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சிங்கனாலும் நீங்கள் டேரெக்டாக நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டெய்லியும் டெஸ்ட் உண்டு. அதுலாம் உங்களுக்கு கிளாஸ் நடத்துறது மட்டும் இல்லாமல் அதுக்கான மெட்டீரியல்ஸையும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். முதல்ல
இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன், இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம். அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம். இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது. வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம். இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும், அது மாதிரி பிஜிடிஆர்பிக்கு என்ன ஃபீஸு, அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட்புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது, அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருவோம். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.